வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ அந்த லெசனில் லாஸ்ட்டாக வந்து டென்டல் கேர் பற்றி பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம ஐ கேர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐ கேர்னா கண்ணை வந்து நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறது, பர்சனல் ஹைஜீனை பொறுத்தளவுக்கு கண்ணை வந்து நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறது. ஸோ ஐஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன் நம்ம பாடியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்கோர்ஸ் ஐஸில் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது இல்லை. ஸோ அதனால் ஐஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாத்துக்குமே. ஸோ ஐஸுக்காக தான் நம்ம வந்து வேர்ல்டு நம்ம கண்ணால் ஐஸ் அப்படிங்கிறது ஒரு விண்டோஸாக சொல்கிறாங்க. வேர்ல்டு அப்படி கண்ணால் பார்க்குறதுக்கு ஒரு விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஐசைட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்ஸ். ஸோ ஐஸு சில பேருக்கு இருக்குது, பட் ஐசைட் வந்து பல பேருக்கு வந்து கிடையாது அப்படின்றாங்க. ஸோ ஐசைட் அப்படிங்கிறது ஐசைட்னாலும் ஐசைட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 80% ஆஃப் வாட் வி பர்சீவ் கம்ஸ் த்ரூ த சென்ஸ் ஆஃப் லைட். ஸோ 80% வந்து நம்ம வந்து லைட் மூலயமா என்ன பர்சீவ் ஆகுதுங்கிறது நம்ம ஐஸ் வந்து இருக்குன்றாங்க. தென் வந்து ஐஸ் எப்படி ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிளைண்ட்னஸ், சில பேருக்கு வந்து பிளைண்ட்னஸ் இருப்பாங்க, விஷன் லாஸ், கண் இருக்கும் பட் வந்து விஷனில் ஏதாச்சும் பவரில் ஏதாச்சும் இது இருக்குது அந்த லாஸ் ஆகுறது. தென் வந்து பிளைண்ட்னஸ், சில பேர் கண் இருக்குது பட் கண்ணே தெரியாமல் பிறக்கிற குழந்தைங்க இதுவங்களாம் இருக்காங்க. தென் we should prevent protect our eyes from இந்த டிசீஸஸ் சரௌண்டிங்ஸ் அண்ட் கிளைமேட். சரௌண்டிங்ஸ் பட் டிசீஸ் வந்து காசாகுது, அதனால் ஐஸ் வந்து ஏதாச்சும் கெடுதல் ஏற்படலாம். அடுத்து வந்து நம்ம சுற்றியுள்ள சரௌண்டிங்கே அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஐஸில் வந்து டிசீஸ் காசாகுது, கிளைமேட் கண்டிஷன்ஸும் ஐஸில் வந்து டிசீஸ் காசாகிறதுக்கு ஒரு சான்ஸாக வந்து இருக்குன்றாங்க. ஸோ டிசீசஸ் அஃபெக்டிங் ஐ. ஸோ டிசீசஸ் அஃபெக்டிங் ஐ வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிசீசஸ் வந்து ஐஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ வந்து நைட் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியர் ஒரு டிசீஸ். ஐஸ்னாலே நைட் பிளைண்ட்னஸ் வந்து காமனாக எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ ஏஜ் குரூப் ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இதோட காசேட்டிவ் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த நைட் பிளைண்ட்னஸ் வந்து ஆப்வியஸாக காசு ஆகுதுன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெட்டைனாவில் இருக்கக்கூடிய செல்ஸ், நம்ம ஐஸோட ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது படிச்சிருப்போம். ரெட்டைனாங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அந்த ரெட்டைனாவில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஏதாச்சும் டிசார்டர் இருந்துச்சுனாலும் நைட் பிளைண்ட்னஸ் வந்து வர சான்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப பூரான லைட் தான் அவங்க கண்ணில் இருக்கும். ஸோ அதனால் பார்க்க முடியாதுன்றாங்க. என்ன எடுத்துக்கலாம் ரெமடியல் மெஷர்ஸ்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டை வந்து இன்டேக், விட்டமின் ஏ அதிகமாக ரிச்சாக இதில் இருக்கும். ஸோ அது அந்த ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் ஏ இதில் இருக்குன்னா கேரட், பப்பாயா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது என்ன நடக்குது, விட்டமின் ஏ செக்ரேட் ஆகி நைட் பிளைண்ட்னஸ்ன்றது குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து கன்ஜக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பிங்க் ஐ வந்து பிங்க் கலரில் மாறுறது. இது வந்து பாக்டீரியா வைரஸ்னால காசாகிற ஒரு டிசீஸ் தான். ஸோ இது ஒன் ஆர் போத் ஆஃப் த ஐஸ் ஆர் அஃபெக்டட். ஸோ ஒரு கண் 2 கண் நமக்கு இருக்கும். ஒரு கண் அஃபெக்ட் ஆனால் 2 கண்ணுமே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹைலி கண்டேஜியஸான ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஸ்னீசிங் மூலியமாக, கண்டாமினேஷன் மூலியமாக கூட ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ இது ரெமடியல் மெஷர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐ ட்ராப்ஸ். நீங்கள் மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டரை ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் எந்த ஒரு ஐ ட்ராப்ஸோ எதுவுமே நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிங்க் ஐ மாதிரி அது வந்துருச்சுன்னா நீங்கள் டாக்டரை போய் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ். அவங்க என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்களோ அந்த ஐ ட்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அவங்க என்ன ஆயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ கரெக்டான டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹோம் ரெமடிஸ்க்குள்ளே ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ஹோம் ரெமடிஸ் கூட போகலாம். ஓகே. தென் வந்து கலர் பிளைண்ட்னஸ், சில பேருக்கு வந்து பர்த்தில் இது வந்து ஜெனட்டிக் ரிலேட்டட் டிசீசஸில் கூட வருது. கலர் பிளைண்ட்னஸ், கலர் வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது நம்ம ஐஸ்னால். ஸோ அதுதான் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெனட்டிக் கண்டிஷன் தான் நான் சொன்ன மாதிரி. அதுதான் காசேட்டிவ் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ அப்பாக்கிட்டே இருக்கும், அப்பாக்கிட்டேருந்து அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து வருது. அதுதான் வந்து என்னதுன்னா கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஃபிகல்ட்டி இன் டிஸ்டிங்விஷன் பிட்வீன் கலர்ஸை வந்து அவங்களால டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுதான் அவங்களோட இது. தென் வந்து ஷேட்ஸ் ஆஃப் சம் கலர்ஸை வந்து பார்க்க முடியாதுன்றாங்க. தென் வந்து ரெமடியல் மெஷர்ஸ்னு பார்த்தீங்கன்னா known for the cure of color blindness, காண்டாக்ட் லென்சஸ். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் வந்து ரெமடியல் மெஷர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா காண்டாக்ட் லென்ஸ், கிளாஸஸ், ஸோ இதெல்லாம் தான் வச்சுக்க முடியுன்றாங்க.